ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சேமியா வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். சேமியா வச்சு பாயாசம் செய்வீங்க. பாயாசம் செய்யாமல் இந்த மாதிரி தம்கி சேமியான்னு சொல்லுவோம். அதாவது ஸ்வீட்டாக இருக்கும். இது ரொம்ப சூப்பரான டிஷ். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல சேமியாவை இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது இந்த ஹாஃப் மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த சேமியா ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிற சேமியா ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு முந்திரி வறுத்து எடுத்துடலாம். 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் 1 கப் சேமியா எடுத்துக்கிறதுனால 1.5 கப் அளவுக்கு, 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அர்ஜென்ட்டாக கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈஸியான ஸ்வீட்டு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். சிம்பிளாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சிடலாம். ரெகுலராக பாயாசம் செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சேமியா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். சேமியா அதிலே பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் தம்மில் விட்டுடலாம். தம்மில் இருந்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் சேமியாவுக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாம் இதுலேயே மிக்ஸ் ஆகி டிசால்வ் ஆகிடும். ஒன் மினிட்க்கு அப்படியே மூடி வச்சிடுங்க. இப்போ தம்மில் விட்டது எடுத்தாச்சு. பாருங்கள், சுகரும் நல்லா மெல்ட் ஆகி அதிலே டிசால்வ் ஆகிடுச்சு. மேலாப்பில் அப்படியே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி மட்டும்தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.